உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாண அரியாலை பகுதியிலே இந்த செம்மணி சிந்துபாத்தி பிரதேசத்தில் மனித புதைகுழி அகழ்ந்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போ இந்த மனித புதைகுழி தொடர்பான விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். 2025ஆம் ஆண்டு மே 15 முதல் இந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்று கொண்டு தற்பொழுது வரை கிட்டத்தட்ட 572 எண்புக்கூடுகள் எண்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே உங்களுக்கு தெரியும், சிசுக்கள், குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள், ஆண்கள் என கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். குழந்தைகள் விளையாடிய பொம்மைகளிலிருந்து பாடசாலை பைகளுடனான எண்புக்கூடு தொகுதிகள், இப்படி பல்வேறு ஆதாரங்களோடு விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு யார் பொறுப்பு? இந்த நாட்டினுடைய பௌத்த சிங்கள பேரினவாத அந்த இனவாதத்தினுடைய உச்சக்கட்ட வளர்ச்சியை நாங்கள் இந்த செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழியிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கின்றது. எந்த அளவு இந்த யுத்த காலத்திலே எந்த அளவு இலங்கை இராணுவத்தினரிடம், அது உயர் அதிகாரிகளிடம் இருந்து கீழ் மட்ட அதிகாரிகள் வரைக்கும் அல்லது சிப்பாய்கள் வரைக்கும் எந்த அளவு இந்த இனவாதம், ஏனைய தேசிய இனங்களுக்கு எதிரான, தமிழர்களுக்கு எதிரான இனவாதம் எந்த அளவு போஷிக்கப்பட்டிருக்கின்றது, அவர்களுக்கு அது பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது கிருஷாந்தி குமாரசுவாமி அவளின் படுகொலை, ஒரு உயர்தர பரீட்சை எழுதிவிட்டு வருகின்ற வழியிலே அவளை கடத்தி கொண்டு போய் சித்திரவதை செய்து படுகொலை செய்த விடயமாக இருக்கலாம். இந்த மனித புதைகுழியிலே 2 எண்பு தொகுதிகள் தலைகளற்ற எண்பு தொகுதிகளாக கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. இது எந்த அளவு இந்த கோரத்தனத்தையும் இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அந்த சிந்தனையும் அகோரத்தனத்தை வெளிப்படுத்துவதாக நாங்கள் கூறுகின்றோம். அப்போ இதே போல நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே, வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல்வேறு பகுதியிலே மனித புதைகுழிகள் இருக்கின்றது. அப்போ இந்த மனித புதைகுழிகளோடு சம்பந்தப்பட்ட காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனை என்பது நாட்டிலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. தங்களுடைய உறவினர்கள் எவ்வாறு காணாமலாக்கப்பட்டுள்ளார்கள், அவர்கள் பற்றிய எந்த ஒரு தகவலும் இல்லாமல், மரணச் சான்றிதழ் இல்லாமல் அந்த குடும்பங்கள் இன்றும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது. அவர்களுக்குரிய அந்த நீதி பொறிமுறை நிலைநாட்டப்பட வேண்டும், அவர்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இப்போ சிந்துபாத்தி இந்த செம்மணி மனித புதைகுழியிலே கண்டெடுக்கப்பட்ட அந்த எண்பு தொகுதிகளிலே பலர் காணாமலாக்கப்பட்டிருப்பதாக பலத்த சந்தேகம் நிலவுகிறது. அப்போ இது தொடர்பாக ஒரு நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும். இப்பொழுது பல்வேறு தரப்பிலே இதில் செயற்பாட்டாளர்கள், அரசியல் தரப்பினர் சொல்லுகின்றார்கள், இராணுவ முகாம்களிலே மனித எண்பு தொகுதிகள் புதைக்கப்பட்டிருக்கலாம், மனிதர்கள் புதைக்கப்பட்டு இன்று எண்பு தொகுதிகள் அங்கே இருக்கலாம் என்பது பலத்த சந்தேகமாக சொல்லப்படுகின்றது. உண்மையிலே அதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கலாம். அது முல்லைத்தீவு பகுதியிலே, வன்னி ஏனைய பிரதேசங்களிலே அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கலாம். அவ்வாறான ஒரு சந்தேக நிலைமையை தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த நிகழ்வு, இந்த சம்பவங்கள், இந்த கோரமான சம்பவங்கள் தோற்றுவித்திருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக ஒரு நீதியான விசாரணை, உள்ளக விசாரணை நடத்தப்பட வேண்டும். இப்பொழுது பல தரப்பினர் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விசாரணை அல்லது சர்வதேச விசாரணை தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே சர்வதேசம் அல்லது சர்வதேச விசாரணை இவ்வாறான படுகொலைகளுக்கு நீதியான விசாரணைகள், நீதியான தீர்வை வழங்குமா என்ற பலத்த சந்தேகம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அது காசா இனப்படுகொலை, அந்த யுத்தத்திலே படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு, கொல்லப்பட்டவர்களுக்கு எந்த நீதியும்
இந்த சர்வதேச சமூகத்தால் அல்லது சர்வதேச பொறிமுறைக்குள்ளே இதுவரை வழங்கப்படாத சூழ்நிலையில் கடந்த காலங்களிலும் அவ்வாறான ஒரு நீதியான பொறிமுறை அல்லது தீர்வு வழங்கப்படாத சூழ்நிலையில் சர்வதேசத்தை தமிழ் சமூகம் நாடி நிற்பது என்பது அது ஒரு முரண்நகையான விடயமாகவே நாங்கள் பார்த்து நிற்கின்றோம். ஆகவே இதை தாண்டி சிங்கள மக்கள் மத்தியிலே முற்போக்கான சக்திகளோடு ஜனநாயக சக்திகளோடு நாங்கள் உறவு வைத்து போராடுவதன் மூலம் காணாமலாக்கப்பட்ட பிரச்சனை, இந்த மனித புதைகுழி அவலங்கள் தொடர்பாக அந்த சமூகத்தோடு உறவு பேசுகின்ற பொழுது, அவர்களோடு இணைந்து போராடுகின்ற பொழுது இதுக்குரிய தீர்வு நிச்சயமாக எட்டப்படும் என்பதில் நாங்கள் அக்கறை கொள்கின்றோம். ஆகவே ஒரு சுதந்திரமானதும் நீதியானதுமான உள்ளக விசாரணை நடத்தப்பட வேண்டும். இது இந்த கடைசி எலும்பு தொகுதி கண்டெடுக்கப்படும் வரை இந்த தோண்டல் நடவடிக்கை, அகழ்வு நடவடிக்கை தொடரப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்கள் தொடர்ந்து இந்த ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த இனங்களுக்கு இடையிலான முரண்பாடு அல்லது நாட்டினுடைய தேசிய இனப்பிரச்சனை தொடர்பாக இவர்களுக்கு எந்த புரிதலும் இல்லை என்பது நேற்று முந்தநாள் இவர்கள் வழங்கிய தீர்வுகளிலிருந்து தெரிய வருகின்றது. உங்களுக்கு தெரியும், அந்த கல்முனை வடக்கு முஸ்லிம் சுகாதார உதவியாளர்களுடைய அந்த ஆடை தொடர்பான பிரச்சனை, ஹிஜாப் தொடர்பான பிரச்சனையிலே இவர்கள் வழங்கியிருக்கின்ற தீர்வு என்பது மிகவும் ஒரு கேலிக்கூத்தான நகைச்சுவைக்குரிய தீர்வாகவே இருக்கிறது. அந்த குறித்த வைத்தியசாலையிலே சேவையாற்றாமல் இன்னொரு வைத்தியசாலைக்கு, அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த தீர்வு என்பது மிக மோசமான ஒரு நடவடிக்கையாகவும், இவர்கள் இந்த தேசிய இனங்களுடைய முரண்பாடுகள் தொடர்பிலே இவர்கள் இருக்கின்ற அந்த தரம், இவர்களுடைய அனுபவத்தை காட்டி நிற்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவேதான் இவ்வாறான இந்த மனித புதைகுழி விடயத்திலும் இவ்வாறான அணுகுமுறைகளை, அதாவது தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியினர் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசிய இனங்களுடைய பிரச்சனையை கையாள்வதிலே போதிய அறிவும் தரமும் இல்லாத போல இந்த பிரச்சனையையும் கையாளக்கூடாது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே தற்போது ஒரு இனக்கலவரமோ யுத்தமோ ஏற்பட்டால் இந்த இராணுவம் என்ன மனநிலையிலே இருக்க போகிறது, இந்த தேசிய இனங்களிடையே பணி செய்யக்கூடிய அந்த பிரதேசங்களிலே இன்னும் நிலங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இராணுவம் எவ்வாறான மனநிலையிலே தற்போதும் இருக்கின்றது என்ற கேள்வியும் எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த வரலாற்று விடயங்களிலிருந்து இந்த காயங்களை தொடர்ந்து நாங்கள் காயங்களோடு பயணிக்க முடியாது. ஆகவே சிங்கள உழைக்கும் மக்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும், நியாயம் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு அவர்கள் ஒரு பெருந்தேசிய இனமாக, உழைக்கும் மக்களாக அவர்கள் இந்த நீதிக்கான போராட்டத்திலே இந்த பொறுமுறைக்கு அவர்கள் ஒத்துழைப்பும் உதவியும் நல்க வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். ஆகவே இதே போல மாத்தளை பகுதியிலும் மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு துறைமுக பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட யாழ் மிருசுவில், மன்னா கேதீஸ்வரம் போன்ற பகுதிகளிலே அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித புதைகுழிகள் அகழ்ந்தெடுக்கப்படாமல் அல்லது கடைசி முடிவை நோக்கி செல்லாமல் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பிலும் மீள நிதி ஒதுக்கப்பட்டு அதற்குரிய வசதிகள் செய்யப்பட்டு மீள ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு தெரியும், சோமரத்ன ராஜபக்சவனுடைய வாக்குமூலம் கிருஷாந்தி குமாரசாமியோடு அந்த படுகொலையோடு தொடர்புபட்டவருடைய வாக்குமூலம் என்பது தன்னுடைய மேலதிகாரிகளுடைய உத்தரவின் பேரிலே தாங்கள் மனித உடல்களை புதைத்ததாக சொல்லியிருக்கின்றார். அப்ப இந்த நிலைமையிலே அந்த
அவர்களுக்கு உத்தரவிட்ட இராணுவ மேலதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? இன்னும் சுதந்திரமாக நடமாடுகின்ற இராணுவ உயர் அதிகாரிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்பான விசாரணை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும், தீர்வு எட்டப்பட வேண்டும், அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். இவர்கள் இப்பொழுது இந்த 22வது திருத்தச் சட்டத்தின் மூலம் நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதில்லை அதிகரிப்பதன் மூலமாக ஒரு பொய் பிரச்சாரத்தை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சென்று கொண்டிருக்கின்றது, நடாத்தி கொண்டிருக்கின்றது. இது நீடிக்கப்பட்டால் வழக்குகள் விரைவாக்கப்படும், துரிதமாக நீதி கிடைக்கும் போன்ற ஒரு பிம்பம் கட்டியெழுப்பப்படுகின்றது. இது மிகவும் போலியானது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே இந்த நீதி கட்டமைப்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு, இந்த செம்மணியிலே படுகொலை செய்யப்பட்ட புதையுண்டவர்களுக்கு, அவர்களுடைய குடும்பத்தாருக்கு, உறவினர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.